ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸை நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் அண்ட் இமேஜ். இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கேன் பண்ணுற இமேஜஸோ இல்லை யாராவது எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ண வர இமேஜஸோட சைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா, இந்த இமேஜ் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் இங்கே காட்டுது இல்லையா, இந்த குவாலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ 73 கேபியில் இருந்த இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 36 ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு இமேஜோடைய சைஸை குறைக்கிறதுக்காக இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, இமேஜ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டுக்குள்ளே கம்மியான கேபியில் இருக்கிற இமேஜஸோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது 93 கேபி இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை கேபி அப்படி வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்பர் 3, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட் இமேஜஸை ஒன்றாக்குறதுக்காக இந்த வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது போல் ஃப்ரண்ட்டு பேக்கை ஸ்கேன் பண்ணி ஒரே இமேஜாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த வெப்சைட்டுக்குள்ளவே இங்கே ஃபஸ்ட் இமேஜையும் இங்கே செகண்ட் இமேஜையும் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த 2 இமேஜும் மெர்ஜ் ஆகி நமக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். நம்பர் 4, இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி. இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். எதுக்குன்னா, இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் ஃபோட்டோடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ப்ளூ பேக்ரவுண்டோ இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்தால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது க்ளீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது ரிமூவ் பிஜி. நம்பர் 5, இந்த இமேஜ் என்ஹான்சர் கட்அவுட் ப்ரோ அப்படின்ற வெப்சைட் வந்து யாராவது உங்ககிட்ட ஒரு பிளரான இமேஜை கொடுத்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அதை வந்து கட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டு கொடுங்க பாஸ்போர்ட் சைஸாக அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளரான இமேஜை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப கிளியராக அந்த இமேஜஸை உங்களால் அவுட்புட்டில் எடுக்க முடியும். ஸோ இந்த 5 வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜெராக்ஸ் ஷாப் பிஸ்னஸுக்கு இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.